மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் விஜய் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரை சந்திக்கிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடக செல்லவுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தகவல். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. குதிரை பேர வழக்கில் 25,000 ரூபாய் ஜாமீன் தொகையை செலுத்தினார். தூத்துக்குடி தென்பாகம் பகுதியில் விசாரணைக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்தார். அருணாச்சலத்தின் உடற்கூராய்வு நிறைவு. குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜயராஜசேகர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்ற நிலையில் உறவினர்களிடம் உடல் ஒப்படைப்பு. நீட் தேர்வு விவகாரத்தால் 5வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் ஏன் பேச மறுக்கிறார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. நாடாளுமன்றத்தில் பேசாமல் பிரதமர் மோடி இரவு நேரத்தில் வீடியோ வெளியிடுவது நியாயமா என ஆவேசம். சீர்குலைந்த கல்வி நிர்வாகத்தில் சீர்திருத்தம் கோரி கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டம். தமிழகம் முழுவதும் வகுப்புகளை புறக்கணித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். பிரதமரின் பதில் போதுமானதாக இல்லை என கூறி மத்திய அரசின் பேச்சுவார்த்தை அழைப்பு நிராகரிப்பு. நாடு தழுவிய போராட்டத்திற்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அழைப்பு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. எவரும் தண்டிக்கப்படவில்லை என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகோல் பதில். கரப்பான்பூச்சி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து டெல்லி நோக்கி படையெடுக்கும் இளைஞர்கள். 3வது நாளாக இன்றும் 16 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டதால் மக்கள் அவதி. உண்ணாவிரதத்தை கைவிட்டாலும் ஜந்தர் மந்தரில் போராட்டம் தொடரும். தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை ஓய மாட்டேன் என சோனம் வாங்சுக் திட்டவட்டம். காவிரி முல்லை பெரியாறு பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் கண்ணீர் வடிக்காத அமைச்சர்கள். ஜனநாயகன் கண்ணீர் வடிக்கின்றனர். ஜனநாயகன் திரைப்படத்திற்காக அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமல்படுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடும் தாக்கு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 குறைவு. 1 கிராம் 240 ரூபாய்க்கும் பார் வெள்ளி கிலோ 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில்தான் நடந்துள்ளது. 2025 மட்டும் 71,387 சாலை விபத்துகள் நடந்துள்ளதாகவும் 18,805 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய அரசு தகவல். விமான நிறுவனம் தொடங்கும் திட்டம் எதுவும் இல்லை என அதானி என்டர்பிரைசஸ் திட்டவட்ட மறுப்பு. அடிப்படை ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரவுவதாக விளக்கம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கனமழை காரணமாக நீரில் மூழ்கிய வாகனங்கள். இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிப்பு.
குஜராத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் அகமதாபாத், சுரேந்திர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம். தண்ணீர் நிறைந்த பகுதிகளில் சிக்கி தவித்த 100க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேக்கம். பெட்ரோல் நிலையங்கள், கடைகள் மூடப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதி. ஜம்மு காஷ்மீரின் ரேசி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் செனாப் ஆற்றில் அபாய அளவை தாண்டி செல்லும் வெள்ள நீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சலால் அணையின் பல மதகுகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம். மதுராந்தகம் அருகே ஜானகிபுரத்தில் கார் மீது அடையாளம் தெரியாத லாரி மோதி விபத்து. கோர விபத்தில் காரில் பயணித்த தந்தை, மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தரையில் இருந்த வானில் உள்ள நீண்ட தூர இலக்கை தாக்கி அழிக்க வடிவமைக்கப்பட்ட குஷாய் ஏவுகணை சோதனை. ஒடிசாவின் அப்துல் கலாம் தீவில் நடத்தப்பட்ட குஷாய் ஏவுகணை சோதனை வெற்றி என அறிவிப்பு. 3, 2, 1, now. Taken off. காரைக்கால் மீனவர்கள் வலையில் சிக்கிய 132 கிலோ ராட்சத சுறா. மகிழ்ச்சியுடன் துறைமுகத்தில் உற்சாக வரவேற்பளித்த மீனவர்கள். திருவாரூரில் தியேட்டர் வளாகத்திற்குள் கோஷ்டி மோதலில் தாவேக நிர்வாகி மீது தாக்குதல். மாவட்ட செயலாளரின் சகோதரர் தாக்கியதில் மாணவரணி அமைப்பாளர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. மலேசியாவின் சிலாங்கூரில் மொத்த விற்பனை சந்தையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் வானுயர எழுந்த கரும் புகை. குறைந்த வயதில் முதல் அரை சதமடித்த வீரர் என்ற சாதனை படைத்தார் வைபவ் சூரியவன்ஷி. 16 வயதில் சச்சின் செய்த சாதனையை முறியடித்து அவர்